அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அண்மையில் தஞ்சையில் எஸ்டிபி நடத்திய வக்பு உரிமை மீட்பு மாநாடு பார்ட் 4. இதில் சிறப்பு பேச்சாளராக வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்கள் உரையாற்றுகின்றார். மிகவும் கேட்க வேண்டிய உரை, சிறப்பான உரை, அவசியம் கேளுங்கள். இது 4வது பாகமாகும். இன்னும் ஒரு 6-7 பாகங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து கிரியேட்டிவிட்டி சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்து மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய பவானி பா மோகன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். மூத்த வழக்கறிஞர் பவானி பா மோகன் அவர்களுக்கு திருவாரூர் மாவட்ட தலைவர் மாஸ் அஜீஸ் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். வெள்ளட்டம் 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 வெள்ளட்டம். தமிழகத்தினுடைய நெல் களஞ்சியம், வாழுகிற மக்களுக்கு வயிறார உணவு தரக்கூடிய தஞ்சை திறனியில் இன்றைக்கு திரண்டிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய பாசறை மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். கோவையிலே கூடிய அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு பின்னால், ஒரு பேரெழுச்சிக்கு பின்னால் தஞ்சையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டு போன்றிருக்கிற மிகப்பெரிய எழுச்சி மோடியை தூங்க விடாது. ஆனால் நமக்கு தெரியும், நாளை கூட இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டு கமிட்டி 31 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் கத்தினார்கள். இது ஒரேபட்சமானது, ஆர்பிட்ரரி, பர்வர்ஸ் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தினார்கள். மிகப்பெரிய போர்க்களம், வாதக்களம் நடந்து எதையுமே கண்டுகொள்ளாமல் இந்த திருத்த சட்டம் அல்ல, இந்தியாவை அரசியலமைப்பு சட்டத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய சட்டமாக நாளை நிச்சயமாக நிறைவேறும் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட இதை எப்படி வெல்ல வேண்டும் என்பதை எஸ்டிபியை இந்தியாவுக்கே உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த மாநாடு இன்றைக்கு காண்பிக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டினுடைய எழுச்சிகரமான எஸ்டிபியினுடைய இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சகோதரர் டப்ரே ஆலம் பாதுஷா அவர்களே, நிகழ்ச்சியில வரவேற்பு ஆற்றியிருக்கிற அப்துல் அஜீஸ் அவர்களே, மற்றும் இந்த தொகுப்பு நடந்து கொண்டிருக்கிற மாஸ் அப்துல் அஜீஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தினுடைய கூறுகளை மிக அற்புதமாக எளிமையாக சொன்னார்கள். இது எங்கு போய் நிற்கும், எங்கு தொடங்கியது, எங்கு போய் நிற்கும் என்பதை பற்றி சொன்னார்கள். அதே போல் இங்கே எனக்கு பின்னாலே பேச இருக்கக்கூடிய, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவடிக்குடி அடிகாரர்களும் பாஸ்டர் மார்க் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாத ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எஸ்டிபியினுடைய மாநிலத்தின் தலைவர் முபாரக் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். அவரோடு சேர்ந்து இங்கே நிகழ்ச்சியிலே உரையாற்றி வந்திருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அத்தனை மாவட்டத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கும், இந்த திரளான போர் பாசறை படையிலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் எஸ்டிபிஐ என்பது தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாது என்பதை. நாளை இந்த சட்டம் நிச்சயமாக அவருக்கு இருக்கிற பெரும்பான்மை வைத்துக் கொண்டு ஒன்றிய பாசிச காவி கார்ப்பரேட் ஆட்சி நிறைவேற்றும். 2014 தொடங்கி
இந்த 2025 ஆண்டு வரை பிஜேபி முக்கியமான கணக்கை ஹிடன் அஜெண்டா என்று சொல்வார்கள். தன்னுடைய செயல் திட்டத்தை எப்படி ஒரு பாசிஸ்ட் ஹிட்லர் ஜெர்மானியிலே சோசியலிசம் பேசி தேசியம் பேசி இளைஞர்களை கவர்ந்து வாய்ச்சவடால் அடித்து அந்த மண்ணை மட்டுமல்ல உலகத்தையே தன் கீழே கொண்டு வருவதற்காக பாசிஸ்ட் வைத்தாரோ, அதை விட ஒரு கொடுமையான பாசிஸ்டுகள் தான் மோடி பாசிஸ்ட் என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கார்பரேட்டுகளும் காவியும் கைகோர்த்து கொண்டு வந்து இந்த மண்ணை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண்ணை, இந்தியா என்பது இந்தியாவை ஒருமுகப்படுத்தியது. இந்தியாவை இன்றைக்கு அந்நிய ஏகாதிபத்தியத்துடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக துப்பாக்கி குண்டுக்கும் தூக்கு மேடைக்கும் குண்டாந்தடிக்கும் இரையாக இருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், அது மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கிற தியாகத்தை எல்லாம் ஒரு துளி கூட எடுத்து வைக்காத பாசிஸ்ட் கும்பல் தான் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி தெரியும். காட்டி கொடுத்தவன் மன்னிப்படுத்தி கொடுத்திருக்கிற சாவர்கார் தான் உனக்கு தலைவனையை தவிர யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்திய மண்ணிலே எத்தனை ஆயிரம் பேர் தூக்கு மேடையினார்கள். வேலூரிலே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரரை காட்டிலும் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை உலக வரலாறுக்கு தெரியும். இன்றைக்கு அப்படி தியாகம் செய்து எனக்கு சகோதரி சொன்னதை போல் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை எல்லாம் மக்களுக்காக கொடுத்து உதவி செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேசத்தின் துரோகிகள். தேசத்தின் விடுதலைக்காக ஒரு துரும்பு எரித்து போடாதவன் இந்த தேசத்திலே தேசத்தை காக்கக்கூடியவன் என்கிறார். அதை நாம் பார்த்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த மாநாடு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. சகோதரி அவர்கள் சொன்னதை போல் வருமுன் காப்பதுதான் நமது கடமை. இந்தியாவுக்கே வழிகாட்டியாய் எஸ்டிபி என்ற இயக்கம் தான் இந்த வக்ஃப் சட்டத்தை பற்றி அன்றைக்கு மிக தெளிவாக சொன்னது. இதை எதிர்த்து நாம் கிளம்பாவிட்டால் இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, வக்ஃப் சட்டத்துக்கு மட்டுமல்ல, இது யாருக்கு ஆபத்து என்று சொன்னால் இந்த மண்ணிலே கரம் பிடித்து உழைத்து உற்பத்தியை பெருக்கிக் கொடுக்கிறாரே, வேலி பிடித்து உழுது விதைத்து அறுக்கிறாரே விவசாய தொழிலாளி, உழைத்து உற்பத்தியை பெருக்கிக் கொடுக்கிறாரே உழைக்கிற மக்கள், அவர்களுக்கும் தலித்துகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தான் இந்த சட்டம் எதிரான என்பதை இந்த இடத்திலே பதிவு வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அருமையாக சொன்னாங்க, நீ நடத்தக்கூடிய ஒரு விழாவில் திருமண விழாவிலே போய் நீ மௌலியை இஸ்லாமியரை உட்கார வைப்பாயா? ஒரு இஸ்லாமிய திருமணத்திலே போய் இந்துக்களுடைய ஒருவரை உட்கார வைக்க முடியுமா? நடத்தி வைப்பதற்கு இன்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற உண்மை, ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்கக்கூடிய அவருடைய வழிபாட்டு உரிமை, திருமண உரிமை, வாரிசு உரிமை என்பது இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒன்று. அது பர்சனல் லாஸ் சொல்லக்கூடிய வகையில அந்தந்த மதத்துக்குரிய பாரம்பரியம், வழக்கம், வழிபாடு, அதனுடைய அவைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியதை இந்திய அரசியல் சாஸ்திரம் ஏற்கிறது. ஆனால் இன்றைக்கு அற்புதமாக சொன்னார்கள், இன்றைக்கு நீ கொண்டு வந்திருக்கிற சட்டத்திலே வக்ஃபை நடத்துவதற்கு வக்ஃபில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞரை காட்டிலும் மோடி அரசாங்கத்துக்கு தெரியுமா? ஷரியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் குர்ஆனையும் இந்த மக்களை விட இந்த பிஜேபி அரசுக்கு தெரியுமா? இந்த அரசு யார் என்பதை சகோதரி சொன்னார். பாபர் மசூதி தீர்ப்பின் போது தீர்ப்பை எழுதிய 5 பேரில் யார் எழுதியவர் என்றே தெரியாதாம். எங்காவது உண்டா இப்படி? 5 பேரும் அதுல இஸ்லாமியர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் தீர்ப்பை எழுதி முடிக்கிற போது இந்த தீர்ப்புக்கு சொந்த எழுதியவர்கள் யார் என்பதை கூட சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. எப்போது தெரியுமா? சந்திரசூட் அவர்கள் என்றைக்கு மோடியை வீட்டுக்கு அழைத்து போய் பஜனை பாடினாரோ அதோடு சேர்ந்து ஒன்றை சொன்னார். இந்த பாபர் மசூதி வழக்கிலே தீர்ப்புக்கு முன்பாக நான் கடவுளை வேண்டினேன் என்று சொன்னார். இது ஒரு இந்தியா என்பது ஒரு சமய சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ விரும்புகிற மதத்தை வழிபடுவதும்
அதை பின்பற்றுவதும் அதை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதும் அடிப்படை உரிமை என்பதை ஆர்டிகல் 25 உறுதி செய்கிறது. ஆனால் நீ நீதிபதியாகவோ ஒரு காவல்துறையாகவோ அது வழக்கறிஞராகவோ அரசு ஊழியராகவோ மாறிவிட்டால் அரசியல் சாசனத்தின் மீது நீ இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கின்றாய். ஆகவே உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிகாட்டி அரசியல் சாசனமே தவிர நீ சார்ந்திருக்கிற மதம் அல்ல. ஆனால் இந்த கொடுமையை பாருங்கள். சந்திரசூட் போட்டிருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? பாபர் மசூதி தீர்ப்புக்காக நான் வணங்குகிற கடவுளை நான் பிரார்த்தித்தேன், அந்த இடத்திலேயே பாபர் மசூதி தீர்ப்பது அயோக்கியத்தனமான தீர்ப்பதை நாட்டு மக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இங்கே சொல்கின்றேன், ஒரு வழக்கறிஞராக தமிழ்நாடு முழுக்க உழைக்கிற மக்களுக்காக வழக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கின்றேன், பாபர் மசூதி தீர்ப்பு என்பது கிழித்தறியப்பட வேண்டும் என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அது நடக்கும். எப்ப நடக்கும் என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்திருக்கிறவன் எனக்கு முன்னாலே சொன்னதை போல் இந்த தேசத்தை ஒன்றுபடுத்திய பெருமை காந்திக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மகானை சுட்டுக் கொன்றவர், சுட்டுக் கொண்டிருக்கிற கொடியவன் கோட்சே. ஆனால் அந்த கோட்சேவை தேசப்பிரதா என்கிறான். கோட்சேவை தேசப்பிரதா சொல்லக்கூடிய இதே கும்பல், RSS பிஜேபி கும்பல் காந்தியை ஒருபோதும் இன்றைக்கு தேசபக்தர் என்று ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த கும்பகோணத்திலே ஒரு வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த திருப்போணம் வழக்கிலே இஸ்லாமிய பேரறிஞர்கள் போய் ஒரு கிராமத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தை ஒருவர் அவர் கொலை செய்யப்பட்டவர் தான், அவரும் அவருடைய மகனும் போய் அவரை தடுக்கிறார்கள், தொப்பியை கழட்டுகிறார்கள், இன்னொரு பூசுகிறார்கள். அமைதியாக அது இஸ்லாமிய அறிஞர் அமைதி காத்து கேட்கிறாய், நான் யாரையும் துன்புறுத்தவில்லை, நான் மத ரீதியாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், அது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமை என்கிறார். அப்போது பேச்சுவார்த்தையிலே பேசுகிற போது காந்தியை பற்றி வருகிறது. காந்தியை பற்றி அந்த இஸ்லாமிய அறிஞர் கூறுகிறார். உடனே அந்த நபர் சொல்கிறார், அவர் இன்றைக்கு இல்லை, அவருடைய பெயர் ராமலிங்கம். அவர் சொல்கிறார், காந்தியை பற்றி பேசாதே, காந்தி ஒரு அயோக்கியன் என்கிறார். கோட்சே யார் என்று கேட்டால், கோட்சே என் அண்ணன் என்கிறான். அந்த கட்சி தான் பிஜேபி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதை மறந்து விடாதீர்கள். இவர்கள் இன்றைக்கு இந்த தேசத்தை காக்கப்படுகிறார்களா? ஏறக்குறைய சுதந்திரமடைந்த பின்னால் ஒரு அரசியல் சாசனத்தை உண்டாக்கி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாடுகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமையிலே அந்த குழு போராடி பாதுகாத்து உலகம் முழுக்க சென்று வந்து ஒரு சாசனத்தை உருவாக்கி கொடுத்தது. அதில் 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி போராடி அதில் பெற்றுக் கொண்டிருந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் பெற்றிருக்கிற அரசின் விடுதலையை இன்றைக்கு உள்ளடக்கி இருக்கின்றோம் அரசியல் சாசனத்திலே. இன்னொன்று, 2000 ஆண்டு காலமாய் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அடக்கப்பட்டு பாட்டால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்லக்கூடிய அந்த உழைக்கிற மக்களை, தலித்துகளை ஓரங்கட்டி சேரி வைத்திருக்கார்களே, அவர்களுடைய சமூக விடுதலையை பற்றியும் சேர்த்துத்தான் இந்தியா என்பது சமூகத்தில் சமதர்மத்தை, அதில் சமூக நீதியை, எல்லோருக்குமான நீதியை கொண்டு வரக்கூடிய என்று சொல்லி வைத்தார்கள். நீ யார் இன்றைக்கு வக்ஃப் சட்டத்திலே போய் கை வைத்திருக்கிறாய்? நம்முடைய பேராசிரியர் ஜெயராமனுடைய உள்ளுக்கூறுகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் இங்கே. ஆக நான் உள்ளுக்குள்ளே போக விரும்பவில்லை. வக்ஃப் சட்டத்துக்குள்ளே இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல ஒருவர் இஸ்லாமிய இருந்தால் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் அங்கு வைத்திருந்தால் அதை சொந்தமாக என்று சொல்லி இருக்கிறாய். இதனுடைய கூறுகளுடைய தன்மைதான் மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டால், இந்தியாவை உடைத்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு கோல்வால்கர் சொல்லக்கூடிய செய்தி என்பது அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்டிலே சொல்லியிருக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே, இந்து மக்களே, உங்களுடைய சக்தியை நீங்கள் திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அல்ல, மாறாக நமக்கு எதிரி, இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்ட் என்று சொன்னார் கோல்வால்கர். அதைத்தான் மிக அற்புதமாக ஆட்சி படத்திலே இருக்கிற காரணத்தினால் 2014 தொடங்கி 2021 வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம்.
ஆகவே இஸ்லாமிய மக்களை தீவிரவாதி என்று சொல்லி, பயங்கரவாதி என்று சொல்லி சட்டத்தை எல்லாம் இன்றைக்கு அவர் மீது திருப்பி இந்த நாட்டை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முழக்கத்தை வைத்திருப்பது அர்த்தம் தெரியுமா? இந்தியாவை ஒரு பார்ப்பனிய நாடாக, பணியாற்றலின் கூடாரமாக மாற்றுவதுதானே தவிர இந்து ஒரு நாடு ஆகாது. நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனை வீழ்த்துவது நாடாளுமன்றத்திலே மட்டுமல்ல, மக்கள் மன்றத்திலே என்பதை எஸ்டிபியை புறப்படுத்தியிருக்கிறது. அது ஆயுதம் தூக்கி அல்ல, ஆயுதம் தூக்க அவசியம் இல்லை. இது காந்தி பிறந்திருக்கிற நாடு. ஆகவே ஆயுதத்தை எங்கே தூக்குவோம்? எதிரிதான் ஆயுதத்தை நம்மீது திணிக்கிறான், அப்போதுதான் தூக்குவோம். நாம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியல் சாசனம் ஐபிசி சொல்கிறது, ஒருவன் என்னை கொலை செய்ய வந்தால், ஒரு பெண்ணை கற்பழிக்க வந்தால், அவள் மானத்தை காக்க, என்னை காக்க திருப்பி தாக்கக்கூடிய அதிகாரம் என்பது சட்டம் வழிபடுத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நீ தூக்குகிற ஆயுதத்தை பொறுத்துத்தான் இங்கு ஆயுதம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கூடியிருக்கிற மக்கள் படை இருக்கிறதே, இந்த மக்கள் படை ஒன்று கூடி நின்று நீ சொல்லக்கூடிய மதவெறியை மாய்த்து விட்டு திரும்பினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறார் 2044 இந்து ராஷ்டிரம் உருவாகும் என்று. இந்த மக்கள் படை அதற்கு எடுத்துக் கொண்டிருக்கிற முன்னெடுப்பு எஸ்டிபியை மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இடதுசாரிகள் மற்றும் இருக்கிற அத்தனை பேரும் சேர வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த மேடைகளை நான் நின்று பேசுவதற்கு காரணம், இதை தைரியமாக சொன்ன பெருமை எஸ்டிபிஐக்கு மட்டும்தான் உண்டு. அதை செயலாக்க கேட்டால் நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்து என்றால் யார் என்று சொல்கிறான். இந்து என்பதற்கு விளக்கம் கிடையாது. ஏன்னா இந்து என்றே ஒன்று கிடையாது, நாம வரலாற்றில் கிடையாது. அது உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த இந்துவில் யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் இஸ்லாமியன் இல்லையோ, யார் ஜைனி இல்லையோ, யார் புத்தமதம் இல்லையோ, அவன் தான் இந்து. ஆனால் பிஜேபி சொல்லுகிற, RSS சொல்லுகிற, பிஜேபி சொல்லுகிற இந்து என்பது யார் தெரியுமா? அவன் சொல்லக்கூடிய இந்துவெல்லாம் வர்ணாசிரமத்தை கொண்டிருப்பது. இன்றைக்கு ஒவ்வொன்றாக கை வைத்தான். அவன் குடியுரிமை சட்டத்திலே கை வைத்தான், நிலத்திலே கை வைத்தான், கல்வியிலே கை வைத்தான், நீட்டை கொண்டு போய் மையத்திலே வைத்தான். அப்படியே வந்து இன்றைக்கு யுஜிசியிலே மீண்டும் மாநில உரிமை பறித்திருக்கிறான். அதே போலத்தான் வக்ஃபிலே கை வைத்திருக்கிறான். எல்லாவற்றிலுமே நீ கை வைத்தாய். வக்ஃபிலே கை வைத்திருப்பது நீ வந்து உனக்கு நீயே குடிதோண்டி இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய இலக்கமாக மாறப்போகிறது. என்று கேட்டால், நீ சொல்கிற இந்தியார் நான் இந்த மேடைகளை வைக்க விரும்புகின்றேன். ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி கார்பரேட் பாசிஸ் ஆட்சியே நாளை ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வா. கருவறைக்குள் வேதத்தை படித்தவன் உள்ளே போக முடியும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கருவறைக்குள்ளே கட்டிய தொழிலாளி போக முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் தாழ்ந்தவன், அவன் சூத்திரன், அவன் தலித். நான் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவன். என் தந்தை ஒரு பட்டறை தொழிலாளி. நான் வழக்கறிஞர் படித்த பின்னால் நாடு முழுக்க வழக்காடுகிறேன். அதே போல வேதத்தை படிக்கிற போது யார் வேண்டுமானாலும் கருவறைக்குள்ளே போய் பூஜை செய்ய முடியும் என்றால் அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முடியாது. காரணம், நான் உயர்ந்தவன் வேதத்தை படித்து விடுகிறாய். உலகத்திலேயே கடவுள் முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே மதம் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பேசுவதற்கு என்ன தகுதி உனக்கு உண்டு? ஆகவே இந்தியா ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்றால், இந்திய தேசம் 75 ஆண்டு காலத்தில் பெற்றிருக்கிற உரிமைகளை காத்து இந்த அரசியல் விடுதலையை ஒரு பொருளாதார விடுதலையாக, சமூக விடுதலையாக, அனைவருக்கும் இந்த தேசத்திலே எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சமத்துவத்தை, சமதர்மத்தை நாம் படைக்கும் என்று சொன்னால், இஸ்லாமிய பெருமக்களை விடுத்து நீ எந்த காரியத்தை மாற்ற முடியாது. அதைத்தான் வக்ஃப் மாநாடு எச்சரிக்கிறது. இது வக்ஃபுக்கு, இந்த சட்ட திருத்தத்துக்கு நடத்தக்கூடிய மாநாடு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, உழைக்கிற தொழிலாளி, உழைக்கிற விவசாயி, படித்துக் கொண்டிருக்கிற மாணவன், தலித், அத்தனை பேருக்கும் சேர்த்து சொல்றோம். என்று கேட்டால், நேற்று போட்டிருக்கிற பட்ஜெட்டிலே என்ன இருக்கிறது? இங்கே 2014 மோடி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
ஒரு ஆண்டில் 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்னார். 2 கோடி பேருக்கு. அவர் சொன்ன கணக்கை பார்த்தோம்னா 10 ஆண்டுகள்ல 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில இன்றைக்கு 10 கோடிக்கு மேல் வேலையற்றவனுக்கு சொல்லி புள்ளிவிவரம் கூறிக்கொண்டிருக்கிறது. எதை நீ செய்தாய், எதை சாதித்தாய்? ஆகவே வெறும் மதவெறியை கிளப்பிவிட்டு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பிளவுபடுத்தி ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரம். அந்த இந்து ராஷ்டிரம் என்பது மனுநீதிக்குட்பட்ட ஒன்று. அந்த மனுநீதி எதிர்த்துத்தான் 2000 ஆண்டு காலமாய் அம்பேத்கர் போராடினார், காந்தி போராடினார், பகத்சிங் போராடினார், இஸ்லாமிய பெருமக்கள் போராடினார்கள். அது மட்டுமல்ல, இறுதி கட்டத்திலே பம்பாய் கப்பற்படையிலே இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் ஒன்றுபட்டு நின்று ஒரே முழக்கமிட்டான். யூனியன் ஜாக் கொடியை கிழித்தெறிந்து விட்டு அங்கே பறக்கவிட்ட கொடிகள் 3. ஒன்று மூவர்ண கொடி, இன்னொன்று இஸ்லாமிய பருவத்தில் கொண்டிருக்கிற பச்சை கொடி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடி. இந்த 3ம் சேர்ந்துதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தது. அதே போல் இன்றைக்கு 2வது சுதந்திர போராட்டத்தை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது நமக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் சேர்ந்தது. ஆகவே இஸ்லாமிய சகோதரி சொன்னார்கள், இங்கே ஆண்களை காட்டிலும் பெண் தாய்மார்களும் சகோதரர்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். எந்த போராட்டமும் எந்த விடுதலையும் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதை துவக்கி வைத்த பெருமை எஸ்டிபிஐ உண்டு என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். ஆகவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இயக்கம் இன்றைக்கு அரைகூவி அழைக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களை மட்டுமல்ல, இங்கே தவத்தில் அடிகளார் வந்திருக்கிறார்கள், பாஸ்டர் வந்திருக்கிறார்கள், மீத்தேனுக்காக மண்ணுக்கு போராடிய பராசிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். என்னை போன்றிருக்கிற நாம் இந்த பொதுவுடைமை கட்சியை சார்ந்திருக்கிறவர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக போராடி கொண்டவர்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த படை இங்கு மட்டுமல்ல, கோவையிலும் தமிழகத்திலும் பற்ற வைத்திருக்கிற பொறி பெரு நெருப்பாய் சத்திய ஜோலையாய் நாடு முழுக்க பரவ வேண்டும். அந்த தீ பரவட்டும் சொல்லக்கூடிய சத்திய ஆவேசத்தை தான் இந்த மன்றம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே ஒன்றுபட்டு போராடுவோம். வாக்குச்சீட்டிலும் நாம் அதற்காக முயற்சிப்போம். அதே சமயத்திலே தெளிவாக எஸ்டிபி கூறியிருக்கிறது, மக்கள் போராட்டத்தின் மூலமாக இந்த கார்பரேட் தாழ்வுடை கொண்டிருக்கிற பாசிஸ்ட் உச்சியை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்களே, அது ஒன்றுதான் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறது. இடதுசாரிகள் இன்றைக்கு நாடு முழுக்க உண்டு, ஆனால் எண்ணிக்கை குறைந்து போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நாடு முழுக்க பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பேசலாம், ஆனால் வேங்க வேடிலே நாறுகிறது சமூக நீதி. நேற்று போய் அங்கே வாதிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய தான் குடிக்கிற நிலத்திலே தானே ஒருவன் பணத்தை கண்டுகொள்வானா? இதற்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வக்காலத்து வாங்குகிறது. நாம் கேட்கிறோம், நீங்க சமூக நீதியை பற்றி மேலே பேசலாம், ஆனால் நாடு முழுக்க கொண்டிருக்கிற வன்கொடுமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அது எங்கே அணிதிரண்டாலும் அங்கே எஸ்டிபிஐயோடு இந்த பாப்பா உதாரணமாகத்தான் என்று சென்று போராடுவோம். அங்கே தீவட்டி பெட்டியிலே, மேல் பாதையிலே, பள்ளிக்கரணையிலே என்று நான் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் கொண்டு வந்து யுஏபியிலே போட்டு, மதரசாவில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்து யுஏபியிலே போட்டு, என்ஐஏவில் போட்டு, மாத கணக்கில் வருடக்கணக்கில் பேராசிரியர் சாய்பாபாவை போல் கொல்லப்பட்டிருக்கிற சான்சாமியை போல் ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வைத்து
வழக்கறிஞர் மோகன் சார் அவர்களை தொடர்பாக கேட்டுக்கொள்கிறோம். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நமது தலைமை தலைவர் நலீம் முபாரக் அவர்கள் இங்கே இறுதியாக எழுச்சி முழக்க முறை நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவருக்கு இடம்பெற்று சோழர்கள் படைவர்கள் பேசியிருக்கிற காரணத்தினால் இறுதியாக நான் ஒரு இடத்திலே பதிவு வைக்க விரும்புகின்றேன். மோடி என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் காவி கூட்டம் இந்தியாவை அப்படியே ஆக்கிரமித்து நம்முடைய மண்ணையும் சுவாசிக்கிற காற்றையும் குடிக்கிற நீரையும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற மண்ணையும் இங்க இருக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் வாரி வழங்கிவிட்டு பார்ப்பனிய பணியாற்றலுக்காக இந்தியாவை தாழ்வாக்க குடிக்கிறது. அந்த இணைப்பிலே தான் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார்கள். அவரை காரியத்தை தொடங்கினார்கள். மூன்றாவது முறையாக மக்கள் அவர்களை எச்சரித்து சிறுபான்மையாக்கிறார்கள். ஆனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவரை காப்பாற்றி இருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி உனக்குரிய ஆட்களை போட்டு அறிக்கையை வைக்கலாம், பாராளுமன்றத்திலே தீர்மானம் போடலாம். ஆனால் உன்னை மக்கள் மன்றத்திலே வீழ்த்துவதற்கு எஸ்டிபியை போன்றிருக்கிற இயக்கம் நாடு முழுக்க தேவையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பது என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திலே பிறந்திருக்கிற உண்மையான குடிமகன் தேசபக்தி கொண்டிருக்கிறவன் அத்தனை பேருடைய கடமையாகும். இல்லை என்று சொன்னால் இந்த தேசம் ஒரு சமய சார்பற்ற நாடு, செக்குலரிசம் சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தையே இழந்துவிடும். ஆகவே ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு அடிவில் முடிக்கிறேன். வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் முறைக்குரிய மூத்த வழக்கறிஞர் பவானி மோகன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து சமப்பா அவர்களின் ஒரு பாடல் இங்கே பாட இருக்கிறார்கள். ஒரே ஒரு பாடல்களை பாட இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு ஒரு செய்தி. ஒரு கார்க்கு ரிமோட் கண்ட்ரோலோட கண்டெடுக்கப்பட்டு இங்க மேடையில் நிர்வாகிகள் கிடைக்குது. அது சம்பந்தப்பட்டவங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லி அந்த சாவியை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு கார் கீ ரிமோட் கண்ட்ரோலோட கீ மேடையில் நிர்வாகிகள் கையில் இருக்குது. தொலைத்தவர்கள் அதற்கான சரியான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்சூர் காக்கா நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன செய்தி என்னன்னா, யூடியூப் சேனல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி சேனலை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறைய வீடியோக்களை எடுங்க, பதிவு பண்ணுங்க. இதில் என்னன்னா, குடும்பங்களை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம், இது மூலமாக உறவினர்கள் எல்லாம் பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்கள யூடியூப்ல இவங்க தான் இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம், என்னடா இவர் ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னோன்னா, நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை, கல்யாணங்கள் எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதில் ஈடுபடுங்க, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.